சேனக்கிழங்கு மசியல் இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த சேனக்கிழங்கு வந்து சரியான நார் சத்து உள்ளது, ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை ஆத்தக்கூடியது. அது இல்லாம இதுல வந்து கால்சியம், மெக்னீசியம், அயனு, ஜிங்க் எல்லா சத்துமே இருக்கு. இதுல வந்து கலோரிஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கூட இதுல இருக்கு. இது வந்து இந்த கேரள மக்கள் வந்து ஆஃபன் உணவுல வந்து இந்த சேனக்கிழங்க வந்து சேர்த்துக்குவாங்க. இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்காகும். இத வந்து நம்ம எப்படி வந்து இத வந்து மசியல் செய்யறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி நம்ம வந்து தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸா இப்படி கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சிடலாம். கிழங்கு சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா அப்படி சாஃப்டா வெந்திருக்கு. இத வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா உருவமே தெரியாம ஸ்மாஷ் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் வந்து இந்த மசியல் வந்து நல்லா சூப்பரா டேஸ்டா வரும். அடுப்புல ஒரு வாணலி வச்சிடலாம். அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனக்கிழங்கு மசியலுக்கு வெங்காயம் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட். இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடணும். ஆஸ் யூஷுவல் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்றப்பவே லைட்டா உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமா கிளாசியஸ் ஆட்டம் ஃப்ரை ஆயிரும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி சேனக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணதான் இந்த மசியல் வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க. சாதத்துக்கு கலந்து சாப்பிடலாம், தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் திக்கா தான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து அதே அளவு கொஞ்சம் நிறைய தான் வச்சிருக்கேன். அதே அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸே போட்டிருக்கோம் நம்ம வெல்லம். அதே சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரம், புளிப்பு, உப்பு, அப்புறம் வெல்லம் எல்லாம் தூக்கலா இருந்தாதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். இது மாதிரி புளிப்பு, உப்பு, காரம் நல்லா நிறைய போட்டுட்டீங்கன்னா அந்த அரிப்பு தன்மை போயிரும். இது வந்து நல்லா இப்ப வந்து இத கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வானிலையில வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இத போட்டு வந்து நல்லா வதக்கணும். இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. அதனால வந்து கொஞ்சம் லீவ் நாள்ல சண்டே அது மாதிரி டைம்ல வந்து இத செய்யலாம். இது 2 to 3 days நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியே வச்சாவே 2 நாளைக்கு நல்லா இருக்குங்க. நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மண்டே அன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப குடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம வந்து இப்ப ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த சேனக்கிழங்கு, வேக வச்ச சேனக்கிழங்க, அதை வந்து இந்த வெங்காயத்துல போட்டுடலாம். போட்டு இதை நிதானமா சிம்ல வச்சு, நீங்க ஒரு அடுப்புல இத சிம்ல வச்சிருங்க. வர்றப்ப போறப்ப அப்படியே நிதானமா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தொக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். ஒரு 15 to 20 minutes ஆகுங்க இது ஆறதுக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா நாக்குல வந்து தட்டுப்படாதுங்க. இல்லாட்டினா வந்து நாக்குல நறுக்குன்னு தட்டுப்படும். இந்த ஒரு தொக்குக்கு வந்து, இந்த ஒரு மசியலுக்கு வந்து அந்த மாதிரி வெங்காயம் வந்து நாக்குல தட்டுப்பட்டா நல்லா இருக்காது. இது மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இது வயிற்று புண்ணை வந்து நல்லா ஆத்தக்கூடியதுங்க. அதனால வந்து நம்ம இந்த புளிப்பு, உப்பு, காரம்லாம் இவ்வளவு தூரம் தூக்கலா போடுறோமே சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். நல்லா வந்து எல்லாமே இது வந்து நல்லா சூப்பரா ஹெல்த்துக்கு நல்லது. இது ஒரு 15 minutes ஆகுது வறுக்கணுங்க. பாருங்க, பார்க்கலாம். நம்மளோட மசியல், சேனக்கிழங்கு மசியல் பாருங்க, ரொம்ப நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்படி வானொலியோட ஒட்டாம வந்ததுன்னா நம்மளோட மசியல் நல்லா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மினிமம் ஒரு 15 minutes ஆகுது கண்டிப்பா ஆகுங்க. இது வந்து நல்ல சூடு சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தோசைக்கு, சப்பாத்திக்கு
சப்பாத்தில லேசா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம்னா சப்பாத்தி ரோலோட்டம் சாப்பிடுவாங்க. இது லைட்டா ஸ்வீட்டிஷா இருக்கும், புளிப்பு எல்லாம் இருக்கிறதால ரொம்ப நல்லா ஆப்டா இருக்குங்க. இப்போ வந்து இதை நம்ம சர்விங் பவலுக்கு மாத்திரலாம். சேனக்கிழங்கு மசியல் அழகா சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. எல்லாரும் இத வந்து நல்ல சூடு சாதத்தோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.